ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முன்னாள் அமைச்சர் வேலுமணி மகன் விஜய் விகாஸ் திருமணம் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். மத்திய இணையமைச்சர் முருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் கவர்னர் தமிழிசை, நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலுமணி பாரதிய ஜனதாவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்ற விமர்சனம் உள்ள நிலையில் பாரதிய ஜனதா பிரமுகர்கள் பலரும் அவரது மகன் திருமணத்தில் பங்கேற்றுள்ளனர். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரிடமும் கைகுலுக்கி நலம் விசாரித்தார். பரபரப்பான சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமண விழாவில் கலந்து கொள்ளவில்லை. மேற்கு மண்டலத்தில் பழனிசாமிக்கு அடுத்து அதிமுகவில் பவர்ஃபுல்லான தலைவராக இருப்பவர் வேலுமணி. 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்பதில் பழனிசாமி உறுதியாக இருந்தாலும் வேலுமணி, தங்கமணி போன்ற மாஜி அமைச்சர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. சமீபத்தில் கோவை ஈஷா மையத்தில் நடந்த சிவராத்திரி விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது வேலுமணியும் பங்கேற்றார். இதனிடையே சில வாரங்களுக்கு முன் டெல்லி சென்ற அவர் பாரதிய ஜனதா முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இப்போது அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கட்சி தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பிய நிலையில் அடுத்த கட்ட தலைவர்களும் பாரதிய ஜனதாவுக்கு இணக்கமாக செல்வது அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது.